ஒரு சமயம் முதிர்ந்த யுத்தம் ஒன்றில் ஒரு தவசி தவறாக கொல்லப்பட்டார். அந்த தவம் நிலை நிறைவடையாமல் நிறுத்தப்பட்டதால் அவருடைய ஆற்றல் ஒரே ஒரு உருவத்தில் வெளிப்பட்டது. கிருத்தியா என்று அழைக்கப்படும் ஒரு வேத அடிப்படையிலான கோப உணர்வு. அந்த கிருத்தியா ஒரு பெண் உருவம், அழகு இருந்தாலும் அதிர்ச்சியூட்டும் அழகு. கண்ணில் தீ, குரலில் சாபம். அவள் வெளியே வந்த பின்னர் அவள் செல்லும் பாதையில் எல்லாம் கருகியது. சமாதானம் என்றே இல்லை. தேவர்கள் கைகூப்பி நின்றார்கள். காவல் தேவதைகள் கூட பயந்தார்கள். அப்போதுதான் ஒரு அடையாளமே இல்லாத பெண் வனத்தில் உள்ள பழங்குடிவாசியில் தோன்றினார். அவள் எந்த சபையில் இல்லாதவள், தீவிர தேவதையாக தெரியாதவள். அவள் செய்தது ஒன்றே, அந்த கிருத்தியாவை ஒரு பாடலால் அமைதிப்படுத்தினாள். மெல்லிய குரலில், வனத்திற்குள் அதிராத அந்த சப்தத்தில் கிருத்தியாவின் உடல் ஜீவரஹிதமாகிவிட்டது போல் இருந்தது. அவள் அழுகையை நிறுத்தினாள். அந்த பெண் அவளை தொட்டு ஆசீர்வதித்தாள். அவளது தோற்றம் திடீரென மாறியது. அவள் யாரென்று தெரியுமா? துர்க்கை, பகைவரை சமாதானம் செய்யும் ரூபத்தில். இந்த தோற்றம் நமக்கு பிரபலமானது அல்ல, ஆனால் இதுவும் ஒரு அவதாரம்தான். சமாதானம் தரும் சக்தியும் துர்க்கையின் ஒரு பகுதி. இந்த கதை சில வேதங்களில் மட்டும் கூறப்பட்டது. இன்று அது மறைந்து போயிருக்கும். ஆனால் இந்த அமைதியின் பின்னாலும் ஒரு ஆழமான சத்தம் இருக்கிறது.